2023 இந்த வியாபாரி கூட்டத்தில் நாங்கள் வந்திருந்தோம். அப்போ நாங்கள் மாதம் ஒவ்வொரு பைசா கூட எடுக்க முடியாது, மீதி கூடையில் அண்ணன் கொடுத்த ஒரு டைரி கொடுத்தாங்க. பாத்திரம் வடிஞ்சு நிரம்புன்னு சொல்லி அண்ணன் வாக்குத்தத்தை அந்த இதில் போட்டிருந்தாங்க. அதைபடி நாங்கள் அதோட ஒரு ஆர்டரு, ஒரு ஹோட்டலில் எங்களுக்கு ஒரு மாவு ஆர்டரு கிடச்சிச்சு. சர்ச்சில் மாதம் ஒரு ஆர்டரு கிடச்சிச்சு. ஆண்டவருடைய கிருபையினால் இந்த ஒரு வருஷத்தில் அன்னை கிருபை எங்களுக்கு ஒவ்வொரு மாதம் கொடுக்குற வாக்குத்தத்தின்படியே எங்களுக்கு இந்த வருஷத்தில் ஆண்டவர் ஒரு 1 லட்ச ரூபா எங்களுக்கு மீதி எடுத்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருக்கு நாமத்துக்கு சோத்திரம். 2018ஆம் ஆண்டு வியாபாரிகள் கூட்டத்திற்கு வந்தபோது நான் 37 வருடமாக வீடு இல்லாமல் நாங்கள் தொழில் செய்து கொண்டிருந்தோம். மணி பர்ஸு நகை கடையில் கொடுக்குற நான் மணி பர்ஸு வெட்டி கொண்டிருந்தோம். காட்டாக்கில் கொடுத்தாங்க. எகிப்தின் தேசம் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் எசேபியாவை தாண்டி உன்னெடுத்து வந்து தங்க என்று அப்படின்னு சொன்னாங்க. அப்போது நான் மீட்டிங் வந்து போன பிறகு எனக்கு 2019ஆம் ஆண்டு எனக்கு ஒரு சீட்டு போட்ட வீடு ஆண்டவர் எனக்கு சொந்தமாக கொடுத்தாரு. ஆகஸ்ட் 12 வரும்போது இந்த வாக்குத்தத்தை கொடுத்தாரு. நானும் நட்டேன், அப்பளவோ நீர் பாய்ச்சினார், கடவுளோ விளையாடுதார் என்று. அப்பொழுது நான் வரும்போது பிரதர் என் தோள் மேல் கை வச்சு சொன்னாங்க, மகளே கவலைப்படாத, உனக்கு ஆண்டவர் 3 மாடி வீடியோ கட்டி கொடுத்து அநேகர் வியக்க வகையில் உன்னை திகக்க வைப்பார் அப்படின்னு சொன்ன மாதிரி எனக்கு ஆண்டவர் 2023ஆம் ஆண்டு எனக்கு 3 மாடி வீடியோ கட்டி கொடுத்துருக்காரு. அநேகர் எனக்கு கண்டு வியக்க வகையில் ஆண்டவர் என்னை உயர்த்திருக்கார். அதுக்காக நன்றி. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? நீங்கள் தேடி வந்திருக்கிற இயேசு நம்பினவர்களை கைவிடாத ஆண்டவன், நம்பினவர்களுக்கு அவர்கள் விரும்பி வந்த காரியத்தை கொடுக்கிறவர், திரளான ஜனங்களை கண்டு மனதுருகின ஆண்டவர். இன்னைக்கு வந்திருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்து மனதுருகிறதை என் ஆவியிலே பார்க்கிறேன். ஆறுதலை தேடி ஆறுதலின் நாயகனாம் இயேசுவை தேடி வந்திருக்கிறீர்கள். நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறக்கும் பொழுது அவருக்கு அநேக நாமங்கள் கொடுக்கப்பட்டாலும் எனக்கு ரொம்ப பிடிச்ச நாமம் இஸ்ரவேலின் ஆறுதல் என்று சொல்லப்பட்ட நாமம். ஒரு மனிதனுக்கு ஆறுதல் சொல்லத்தான் முடியும், ஆனால் தேவனோ ஆறுதல் செய்கிறவர். என்னென்ன காரியத்திலே ஆறுதல் இழந்து வந்திருக்கிறீர்களோ உங்களுக்கு அவர் ஆறுதல் செய்யும்படிக்கு இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கிற மங்கள வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 7, 8 ஆகிய வசனங்கள் வாசிப்போமா? அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னென்ன காரியத்தில் உங்களுக்கு நீதி கிடைக்கல, நியாயம் கிடைக்கல, அற்புதம் நடக்கல, நன்மை நடக்கலன்னு வந்திருக்கிறீங்களோ அத்தனை காரியத்திலும் கர்த்தர் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. சரி, கூப்பிடும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வார்? இனிமேல் நீங்கள் யார்கிட்டையும் போய் கையேந்தாத அளவுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். கூப்பிடு, அப்போ நீ யார்கிட்டையும் கையேந்த இனி உனக்கு அனுமதிக்க மாட்டேன். என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், கொஞ்சம் நகை தாங்க, அதை தாங்க, இதை தாங்க, எங்கேயும் போய் கையேந்தி கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு நீங்கள் அவமானப்பட்டு வர்றதுக்கு இன்னைக்கு ஃபுல் ஸ்டாப். வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 46, 47 ஆகிய வசனங்கள் வாசிப்போமா? பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற பொழுது திமேயுவின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு
வருகிறார் என்று கேள்விப்பட்டு இயேசுவே தாவீதின் குமாரனே இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். நசரேனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். தாவீதின் குமாரனாகிய நசரேனாகிய இயேசு வர்றதை அவன் கேள்விப்படுறான். ஆனால் ஆண்டவர் அந்த நேரம் அங்கே வந்துட்டு தான் இருக்கிறார். அவனால் பார்க்க முடியலை. அவனுடைய கண்கள் குருடாக இருக்கிறபடினால அந்த பக்கமாக இயேசுவாமி கடந்து போகிறார். அவனால் பார்க்க முடியலை. ஆனால் செய்தி கேட்குறான், நசரேனாகிய இயேசு வருகிறார். அதை கேள்விப்பட்ட உடனே அவர் வந்தாரா வரலையா அதெல்லாம் அவனுக்கு தெரியாது. வர்றாருன்னு கேள்விப்பட்ட உடனே அவனுக்கு கண்ணு தெரியலைன்னாலும் எந்த இடத்துலையாவது ஒருவேளை பக்கத்தில் நிற்கலாம், தூரத்தில் இருக்கலாம், எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கலான்னு சொல்லி உடனே அவன் இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிட்டான். இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? இரவும் பகலும் என்னை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகள் விஷயத்தில் அவன் ஒரே கூப்பாடாக கூப்பிட்றான், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அப்போ கூட இருந்த ஜனங்கள் சீசர்கள் எல்லாம் அவனை பார்த்து என்ன தெரியுமா சொல்கிறாங்க? ஜீசஸை டிஸ்டர்ப் பண்ணாத, அமைதியாயிரு. நல்லவனா என்ன பண்ணுவான்? நல்ல சான்ஸ்டா, இதாண்டா வாய்ப்புன்னு அவனை கையை பிடிச்சி கொடுன்னு ஜீசஸ்கிட்ட கொண்டு விட்டுருக்கணும். நம்ம ஆளுங்களுக்கு அடுத்தவனுக்கு நல்லது நடக்கிறது பிடிக்கவே பிடிக்காது. இன்னைக்கும் அப்படி தான், அன்னைக்கும் அப்படி தான், நீ என்னைக்காக இருந்தாலும் அப்படி தான் இருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமென். நம்மன்னா என்ன பண்ணுவோம்? நம்ம ஒரு குருடனை ஒரு ரோட்டில் பார்த்தா, ரோடு கிராஸ் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணோம்? அவனுக்கே நீங்கள் ஹெல்ப் பண்ணலைன்னா தெரியும். கையில் ஒரு குச்சி வச்சுருப்பார், தட்டி 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 வண்டி வெளியே வருதா அப்படின்றது அந்த ஹியரிங் நாலேஜ் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். கண்ணு பார்வை இல்லாதவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த காது நல்லா ஷார்ப்பாக இருக்கும், தட்டி தட்டி போயிடுவாங்க. ஆனாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? பரவாயில்ல, பாவம் கஷ்டப்படுறாருன்னு கையை பிடிச்சி கொண்டு கிராஸ் பண்ணி விடுவோம். ஆனால் அன்னைக்கு அவன் ரோட்டில் நின்று பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறான். வசனம் அழகாய் சொல்லுகிறது, அந்த குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை எடுத்துக்கொண்டு, அப்படின்னா கையேந்தி கொண்டிருந்தான். வர்ற எல்லார்ட்டையும் கையேந்திர நிலைமையில தான் அவன் அன்னைக்கு இருந்தான். ஆனால் இயேசுவாமி வர்றாருன்னு கேள்விப்பட்ட உடனே இந்த நிலைமைக்கு இன்றைக்கி ஃபுல் ஸ்டாப் வைக்கிறேன்னு முடிவு பண்ண. அதான் சொன்னேன், இன்றைக்கி நம்ம நிறைய காரியத்துக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்க போகிறேன். ஆமென். இன்னைக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னு நினச்சிட்டு அவன் உடனே இயேசுவேன்னு கூப்பிட ஆரம்பிச்சான். எல்லாரும் அவனை அதட்டினாங்க, டிஸ்டர்ப் பண்ணாத, தொந்தரவு பண்ணாதேன்னாங்க. ஆனால் அவன் இன்னும் அதிக சத்தமாக கூப்பிட ஆரம்பிச்சான். முதல்ல அவன் கூப்பிடும் பொழுது இயேசுவாமிகிட்டேருந்து ரிப்ளை வரலை. ரிப்ளை வர்றது வரைக்கும் கூப்பிட்டுட்டே இருக்கணும். அதான் உண்மை. அவன் அன்னைக்கு சரி கூப்பிட்டாச்சு, நமக்கு இன்னைக்கு வாய்ப்பு இல்லை போல இருக்குது அப்படின்னு விடலை. இன்னொரு வாட்டி கூட ட்ரை பண்ணும், இன்னொரு வாட்டி கூட ட்ரை பண்ணும் அப்படின்னு அடுத்து ஒரு வாட்டி இன்னும் உறக்க சத்தமாய் அப்படின்னு சொன்னான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம பண்ணுற ஜெபம் பத்தாது, இன்னும் ஊக்கமாக ஜெபம் பண்ணோம். அவன் உறக்க சத்தமிட்டு கூப்பிட்டது எதற்கடையாலும்? இன்னும் ஊக்கமாக ஜெபம் பண்ணு, நீ பத்தாது. அவன் ஜெபம் பண்ணும்போது கேட்கப்படலை, ஆனால் ஊக்கமாக ஜெபம் பண்ணான். இன்னைக்கு வரைக்கும் நீ ஜெபம் பண்ண கேட்கப்படலை, இன்னைக்கு அந்த குருடனை மாதிரி ஊக்கமாய் ஜெபம் பண்ணுங்க. அவன் இன்னும் அதிக சத்தமாய் கூப்பிட்டான். அப்பொழுது இயேசு அவனுடைய சத்தத்தை கேட்டு நின்றார். உங்கள் ஜெபம் எப்படி இருக்கணும்? நீங்கள் கூப்பிட்ட உடனே இயேசுவாமியை அங்கே கொண்டு வந்து நிறுத்துகிற ஜெபமாக இருக்கணும். அப்போ தான் கண்களில் பார்வை வரும், செவிகள் கேட்கும், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்கும். என்ன பண்ணனா, இன்னும் உறக்க சத்தமாக கூப்பிட்டான். அப்போ இயேசுவாமி நின்று, யாருப்பா என்ன கூப்பிட்றது, அவனை இங்கே கூப்பிட்டுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. மார்க் 10:51-52. இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவாமி உடனே நின்று கூப்பிட்டு உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். எப்போ கேட்டார்? அவன் ஊக்கமாக கூப்பிடும் பொழுது அவரை நிற்க வச்சுது அந்த சத்தம். உங்கள் சத்தம் அவரை உங்கள் முன்னால் கொண்டு வந்து நிற்க வைக்கணும். அவர் வந்து நின்று உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்கணும். நான் முதல்ல சாட்சி சொன்னேன் தெரியுமா? இயேசுன்னு கூப்பிட்டுட்டு போய் படுத்துட்டாரு. அவர் வந்து என்னப்பா கூப்பிட்டியா அப்படின்னு கேட்டார். அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான உறவு உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையில இருக்கணும். நீங்கள் கூப்பிட்டா அங்கே வந்து நிற்கணும். சிலர் என்கிட்ட கேட்பாங்க, நீங்கள் ஜெபிக்கும் போது மட்டும் எப்படி அற்புதம் நடக்குதுன்னு கேட்பாங்க.
அது நீங்கள் பழகிட்டீங்கன்னா நீங்கள் கூப்பிட்டா இயேசு வருவா. ஜெபிக்கும் பொழுது சில நேரங்களில் விஷன் அப்படி காட்டுவார், அதை அப்படியே நம்ம சொல்லுவோம், அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறும். அப்போ எப்படி அந்த காரியங்கள் நடக்குதுன்னா உள்ளத்திலேருந்து கேட்கணும், உதட்டிலேருந்து கேட்கக்கூடாது. உள்ளத்திலேருந்து கேட்டிங்கன்னா ஆண்டவர் அந்த இடத்துல வருவார். மனசார கேட்கணும். அடுத்தவங்களுக்கு ஒப்புகெல்லாம் ஜெபம் பண்ணாதீங்க, அது சாபம். மனசார ஜெபம் பண்ணணும், அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். அப்போ பாருங்கள், அவன் கூப்பிட்டோன்னே இயேசு நின்று அவனை கூட்டுற சொல்லி என்ன வேணும்னு கேட்டார். பொதுவாக பிச்சைக்காரங்கள்ட்ட நீங்கள் என்ன வேணும்னா என்ன கேட்பாங்க? பிச்சை போடுங்கன்னு தான் சொல்லுவாங்க. யார்கிட்டையாவது உனக்கு வேலை தரம் வர்றியான்னு கேட்டாலும் நான் வரமாட்டேன்னுவாங்க. பார்த்துருக்கீங்க, நீங்கள் யாராவது பிச்சை எடுக்கிறவங்கள்ட்ட ஏன்பா பிச்சை எடுக்கிற, உனக்கு ஒரு வேலை தர்றேன் வர்றியான்னு கேட்டால் நான் வரமாட்டேன், எனக்கு தேவை பிச்சை. அப்படிப்பட்டவங்க காலம் ஃபுல்லாக கையேந்தனன்னு டிசைட் பண்ணவங்க. ஆனால் இவன் என்ன தெரியுமா யோசித்தான்? இதுக்கு மேலே இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது. சுவாமி கரெக்டாக கிடச்சிக்கிட்டாரு, கேட்குறத கேட்கவும் லைஃப்பில் செட்டில் ஆகிற மாதிரி கேட்பேன்னு சொல்லிட்டு அவன் என்ன கேட்டான்? ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் அப்படின்னு. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இதுக்கு மேலே நான் குருடனா நின்று யார்கிட்டையும் கையேந்தக்கூடாது, கண்ணை மட்டும் திறந்து விட்டீங்கன்னா நான் வேலை செய்து பிழைச்சிக்குவேன் ஆண்டவரேன்னு ஆண்டவரிடத்தில் அவன் கேட்குறான். அதுக்குள்ளால் அவ்வளவு ஆழமும் அர்த்தமும் வெளிப்பாடுகளும் இருக்கிறது. அவன் ஏன் எனக்கு பார்வை கொடுங்கன்னு கேட்டான்? இதுக்கு மேலே யார்கிட்டையும் பிச்சை எடுக்கக்கூடாது, நான் கையால் வேலை செய்து சாப்பிட எனக்கு கண் இருந்துச்சுன்னா 4 வேலை செய்து ஏதோ நான் என் லைஃப்பை ஓட்டிடுவேன் ஆண்டவரே, என் லைஃப்பு செட்டில் ஆகிடும், நீங்கள் கண்ணை மட்டும் திறந்து விடுங்க. ஆண்டவர் அவனுக்கு பதில் சொன்னார், நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஹல்லேலூயா. போன வருஷம் நினைக்கிறேன் இந்த இடத்துல குருடராக வந்து அடுத்த மாதம் வந்து சாட்சி சொன்னது எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரில. ஒரு தம்பியை பாம்பேலேருந்து ஒருத்தர் கூப்பிட்டு வந்தார். அவருக்கு திடீர்னு ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆகி 2 கண்ணும் 100% குருடாகி 13 வாட்டி சர்ஜரி பண்ணி எல்லாம் ஃபெயிலியர் ஆகி கடைசியாக ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்துட்டு இருந்த ஒரு சகோதரர், சாஃப்ட்வேரில் நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருந்த ஒரு சகோதரர். அப்போ 2 கண்ணும் 13 வாட்டி சர்ஜரி பண்ணி கடைசியாக சொல்லிட்டாங்க, இனி உனக்கு எப்போவுமே நீ குருடு தான், இதுக்கு மேலே நீ வந்து பார்வை அடைய முடியாது, இதுக்கு மேலே உனக்கு சர்ஜரி பண்ணவும் முடியாதுன்னு சொல்லி எல்லா டாக்டர்ஸ் கைவிட்ட நேரத்தில் அங்கே பாம்பேயில் ஒரு ஃப்ரெண்டு சொல்லியிருக்காரு, எப்பா அன்பரின் பாதத்தில் போனீன்னா நிறைய பேருக்கு நிறைய மிரக்கல் நடக்குதாமே, நீ அங்கே போ அப்படின்னு சொல்லிட்டு அன்பரின் பாதத்தில் மீட்டிங் கூப்பிட்டு அனுப்புகிறாங்க. அன்பரின் பாதத்தில் மீட்டிங் சனிக்கிழமை அட்டன் பண்ணால், ஞாயிற்றுக்கிழமை இங்கே வந்து அட்டன் பண்ணால், திங்கக்கிழமை என்னை பார்க்குறதுக்கு ஜெபகோபுரத்தில் வந்து நல்லா ஜெபம் பண்ணி அந்த மகனை ப்ளஸ் பண்ணி அனுப்புகிறான். அப்போ ஆண்டவர் என்ன சொன்னாருன்னா, இந்த நிமிஷத்திலிருந்து ஆண்டவர் எனக்கு பரிபூர்ண விடுதலையை கொடுத்து நீ மறுபடியும் அடுத்த மாதம் இந்த இடத்துல வந்து சாட்சி சொல்லுவேன்னு சொல்லி அந்த மகனை ப்ளஸ் பண்ணி அனுப்புகிறேன். அவர் கூட அந்த முந்தின மாதம் வரும்பொழுது இந்த சைடில் இந்த கார்னரில் தான் அந்த தம்பி உட்கார்ந்துருந்தார். அவர் கூட அவருடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் நல்ல வாட்ட சாட்டமாக ஒரு தம்பி, அவர் தான் கையை பிடிச்சி கண்ணு தெரியாதுல்ல, கூப்பிட்டு வந்து தனி ஜபத்துக்கு வரும்போதும் அப்படியே கையை பிடிச்சி கூப்பிட்டுட்டு வந்து இது மேலேயே ஏறி இந்த இடத்துல வந்து ஜெபம் பண்ணிட்டு போனார். அதே போல் அடுத்த நாள் அடைக்கல பட்டணத்தில் பார்க்க வரும்போது அவர் தான் கையை பிடிச்சி படியேற்றி கொண்டு வந்து ஜெபம் பண்ணி அனுப்பினோம். அடுத்த மாதம் பார்த்தாச்சுன்னா இந்த சாட்சி நேரத்தில் இங்கே நிற்கிறாரு, நான் இங்கே உட்காந்துருக்கிறேன். உட்காந்துட்டு பார்க்குறேன், அந்த தடியாக அந்த தம்பியை காணோமே அப்படின்னு பார்க்குறேன். அப்படி பார்க்கும்போது பார்த்தா என் கண்ணு ஃபுல்லாக எங்கே இருந்து தெரியுமா? இவன் கால் எப்படி எடுத்து வைக்கிறான், தடவி எடுத்து வைக்கிறான்னா அசால்ட்டாக நம்ம எடுத்து வைக்கிற மாதிரி வைக்கிறான். நான் என் பார்வை ஃபுல்லாக ஃபோக்கஸிங் அவனுடைய காலில் தான் இருக்குது. இப்படி நடந்து வந்துட்டு இருக்கிறாரு, எல்லார மாதிரி க்யூவில் வர்றாரு. அப்படி பார்க்குறேன், நான் இங்கேருந்து கவனிச்சிட்டேன், அவன் ஃபேஸ் எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. அப்படியே நடந்து வர்றாரு, அழகாக ஷூ எல்லாம் போட்டு டிப்டாப்பாக வந்து ஏறி நின்று அழகாக சாட்சி சொல்லிவிட்டு இறங்கி போகும்போது குடுன்னு இறங்கி ஓடி அப்படி போய் உட்கார்ந்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆஃபீஸில் வந்து சொன்ன காரியம் என்னென்னா, ஆண்டவர் சுகம் கொடுத்தது மட்டும் இல்லை, சிலர் சொல்லுவாங்க தெரியுமா, கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுங்கன்னு. இவருக்கு பார்வை கிடைச்சோன்னா அதே சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு எனக்கு பார்வை கிடச்சிருச்சு தான் இதாக டாக்டர் சர்டிஃபிகேட்டுன்னு கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்தாச்சுன்னா அவங்க சொல்லிட்டாங்க, சாஃப்ட்வேர் கம்பெனின்னா சிஸ்டத்தையும் 24 மணி நேரம் பார்த்துட்ருக்கணும், அதனால் திருப்பி உனக்கு கண் ஃபியூஸ் போயிடும், அதனால் நாங்கள் கண்ணை நம்பி வேலை தரமாட்டோம், எப்போ இப்படி போச்சோ அதுக்கப்புறம் திருப்பி உனக்கு போயிடும், அதனால் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இந்த தம்பி போய் சோர்வா என்னடா வேலை போச்சேன்னு உட்காந்துருக்கும்போது மும்பையில் ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் ஓனர் இவரை வீடு தேடி வர்றார். வந்து சொல்கிறாரு,
எப்பா உன்னை பற்றி நான் கேள்விப்பட்டேன், நீ ரொம்ப நல்லவேன்னு கேள்விப்பட்டேன். நான் இத்தனை வருஷமாக இந்த சூப்பர் மார்க்கெட்டை நான் நடத்திட்டு இருக்கிறேன். யாரை நம்பி இதை கொடுக்குறதுன்னு யோசித்தேன். இந்த சூப்பர் மார்க்கெட்டை நீ வச்சுக்கோ, நீ நடத்திக்கோ. நான் வெளிநாட்டில் அமெரிக்காவில் என் பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஊரோட செட்டிலாக போகிறேன். இதில் கொஞ்சம் ஓடி இருக்குது, இதை மட்டும் கிளியர் பண்ணி எடுத்து நீ எடுத்துக்கொண்டு கம்பெனியை கொடுத்துட்டு போயிட்டே இருந்தார். கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். என் இயேசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அதான் சொன்னேன், கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுட்டு கொடுக்க. பாருங்க, கண்ணை கொடுத்தது மட்டும் இல்லை, லைஃபே கொடுத்துட்டார். இங்கே இவனுக்கு கண்ணை கொடுத்தது மட்டும் இல்லை, அடுத்து வேலை செய்து உழைச்சி பிழைக்கிறதற்கு அவருக்கு வழியை ஏற்படுத்தி கொடுத்தவர் நம்முடைய ஆண்டவர். அதான் அவரை நோக்கி கூப்பிடு அப்படின்னு. அந்த தம்பி வந்து அழுதுகிட்டே சொல்கிறான், ஐயா எனக்கு இன்னும் கல்யாணம் நடக்கலை, ஒன்றும் நடக்கலை, வாலிப பிள்ளை, என் லைஃப்பில் ஒன்றுமே நான் பார்க்கலை, ஒன்றுமே அனுபவிக்கலை அப்படின்னா. அவனுக்காக நான் அழுது ஜெபிக்கும்போது ஒரு வார்த்தை நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே வாலிப பிள்ளைப்பா, எல்லாருக்கும் இருக்கிற ஆசையும் உணர்ச்சியும் அவனுக்கும் இருக்குந்தானே. எல்லாரை போல் அவனுக்கும் கல்யாணம் பண்ணணும், ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கணும், சமுதாயத்தில் நல்லா வாழணும்னு அவனுக்கு ஆசை இருக்காதப்பா? நியாயமான ஆசை தானே. இந்த நிலைமையில் அவனுக்கு யார் பொண்ணு கொடுப்பா? நீங்கள் தான் அவனுக்கு வழி செய்யணும். உங்களை நம்பி வந்திருக்கிறான், உங்களுக்கு இது லேசான காரியம். அதனால் அடுத்த முறை நான் பிள்ளையை பார்க்கும் பொழுது என்னுடைய லைஃப் நல்லா செட்டிலாக இருக்கணும், கண்ணு நல்லா பார்வை இருக்கணும், நல்ல முழு பார்வையோடு இங்கே வந்து சாட்சி சொல்லணும். இதெல்லாம் இந்த மேடையில் நடந்த சாட்சியை தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன். எதுக்கு சொல்கிறேன்னா, இன்றைக்கி உங்கள் 10 நாள். உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் ஆண்டவர் வழி செய்வார். நான் எதுக்கு சொன்னேன்னா, ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டா யார்கிட்டே நீ கையேந்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு எதுக்கு சொன்னேன்னா, ஆண்டவரை கூப்பிட்டேன்னா உன் லைஃப்பை செட்டில் பண்ணி கொடுத்துருவார். இந்த தம்பி வந்தான், பாம்பேலேருந்து வண்டி பிடிச்சி வர்றான், ட்ரெயின் பிடிச்சி 2 நாள் ட்ராவல் பண்ணி வந்து சேர்றான். அப்போ வரும் பொழுது எவ்வளவு ஏக்கம் இருக்கோ, எவ்வளோ ஜெபிச்சுட்டு வந்திருப்பான், எவ்வளோ அழுதுகிட்டே வந்திருப்பான். அப்போ அதற்குரிய அந்த முயற்சிக்கு எடுத்த பலனை ஆண்டவர் கொடுக்காம இருப்பாரா? இன்னைக்கு நீங்கள் சினிமா தியேட்டரில் உட்காரல, திரைக்கு வந்து சில நாளே ஆனதுக்கு முன்னாலே நீங்கள் உட்காரல, சுவாமிக்கு முன்னால் உட்கார்ந்துருக்கிறீங்க. இதற்கு ஏற்ற பலனை கர்த்தர் தருவார். வேதம் சொல்லுகிறது, உன் கிரியைக்கு தக்க பலன் உனக்கு உண்டு. இன்னைக்கு நீங்க எடுத்திருக்கிறது ஆவிக்குரிய முயற்சி, ஸ்பிரிச்சுவல் அட்டெம்ப்ட். வேர்ல்ட்லி அட்டெம்ப்ட் ஃபெயிலியர் ஆகும், ஆனால் ஸ்பிரிச்சுவல் அட்டெம்ப்ட் ஒரு நாள் ஃபெயிலியர் ஆகாது. நம்புறவங்க கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஆண்டவர் இறங்கி வந்தால் வேலைக்கு வழி பிறக்கும், வருமானத்துக்கு வழி பிறக்கும், கடன் அடைக்க வழி பிறக்கும். இன்றைக்கி எத்தனை பேர் கடன் லிஸ்ட்டு பெருசாக கொண்டு வந்திருக்கீங்களோ எனக்கு தெரியாது. இன்றைக்கி எல்லாருடைய கடனை அடைக்க சிறப்பு ஏற்பாடு செய்யப்படும். ஆமேன். எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். பரலோகத்தின் மதகுகள் உங்களுக்கு நேராக திறக்கப்படும். பரலோகத்தின் பொக்கிஷ சாலை உங்களுக்கு நேராக திறக்கப்படும். அது திறந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் யாரும் மாற்ற முடியாது. பைபிளில் எனக்கு பிடிச்ச ஒரு ரொம்ப அழகான வசனம், அதில் அவர் பூமியின் குடிகளை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறார், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை செழிப்பாக்குகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த வசனத்தை அப்படியே நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி அப்படியே ஒரு காட்சி கண்ணோட்டத்தில் அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் பூமியின் குடிகளை விசாரித்து இவங்களுக்கு அற்புதம் செய்யணும்னா, இவங்களுக்கு வருமானத்தை கொடுக்கணும்னா, வேலையிலேருந்து சம்பளத்தை கொடுக்கணும், பிஸ்னஸில் வருமானத்தை கொடுக்கணும்னா என்ன பண்ணுவாராம்? பரலோக நதியில் கொண்டு போய் கனெக்ட் பண்ணி விட்டுருவாராம் இவன் வீட்டை. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? வானத்தை தொட்டிருந்த ஏணி மாதிரி உங்கள் வீட்டிலிருந்து ஒரு பெரிய டியூப்பு போகும். இப்போ எல்லாம் காங்கிரீட் போடுற மிஷின் பார்த்துருக்குறீங்களா? அது 8வது மாடியாக இருந்தாலும் சரி, வண்டி கீழே நிற்கும், இங்கேருந்து ஒரு பெரிய குழாய் மாதிரி ஒன்று போகும், அதை அங்கே வச்சுருப்பாங்க. அதை ஆன் பண்ணி விட்டுரு, புர் 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 புர்னு டர்ன்னு ஊற்றிக்கிட்டே இருக்கும். பயங்கரமான காங்கிரீட் கொஞ்ச நேரத்தில் வந்துடும். அந்த நாளை மாதிரி டப்பாவில் வச்சு அதை தூக்கி கொண்டு கொட்டி அதெல்லாம் இல்லை. ஆன் பண்ணி விட்டாச்சுன்னா போதும், மடை திறந்த மாதிரி உருன்னு ஊற்ற அங்கே ஒருத்தர் பிடிச்சி ஊற்றிக்கிட்டே இருப்பார், இடியாப்பம் ஊற்றுற மாதிரி. ஹல்லேலூயா. இங்கே கீழே இருந்து அது மேலே ஊற்றுவாங்க. ஆனால் ஆண்டவர் ஒருத்தனை ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சாச்சுன்னா, சங்கீதம் 65 சொன்ன வசனத்தின்படி பரலோகத்தில் உள்ள தேவ நதியில் கனெக்ட் பண்ணி விட்டுருவாராம். அப்போ அந்த நதியிலிருந்து வால்வை ஓப்பன் பண்ணாருன்னா ஊற்றிக்கிட்டே இருக்கும்.
எடக்கு மடக்கா பண்ணிங்கன்னா வால்வை க்ளோஸ் பண்ணிடுவார். அப்போ தான் வேலை போயிடும் திடீர்னு. அன்னைக்கு சவுல் ராஜாவுக்கு அதான் பண்ணார், நல்லா ஓப்பன் பண்ணி விட்டார். பார்த்தா ஆண்டவர் கொடுத்த வேலையை மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். பெரிய ராஜாவாக அவனை மாற்றிட்டார். சும்மா கழுதையை தேடி வந்தவனும் பெரிய ராஜாவாக்கி விட்டார். அவன் திடீர்னு பார்த்தாச்சுன்னா அவனுக்கு தலைகால புரியலை, மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பித்தான். ஆண்டவர் என்ன பண்ணார், டப்புன்னு க்ளோஸ் பண்ணிட்டார். டேப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு சாமுவேல் தீர்க்கதரிசியை பார்த்து சொல்கிறாரு, யான் தான் இவனை ராஜா வாக்கினேனோன்னு சொல்லி என்னுடைய மனசு ரொம்ப வசனமாக இருக்குது. திருப்பி அவனை தூக்கி தள்ளிட்டார். அந்த டேப்பை யார் வீட்டுக்கு நேரம் ஓப்பன் பண்ணலான்னு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தான் ஆண்டவரை நோக்கி துதிச்சு பாடுற தாவீது ஆண்டவரை கண்ணுக்கு மாட்டேன், இவன் தான் சரியான ஆள்டா, ஓப்பன் பண்ணான்னார். ஓப்பன் பண்ணார். அவன் வீட்டில் ராஜ மையமே இறங்குச்சு. அப்போ தான் சொல்கிறாரு, சவுலிடமிருந்து எடுக்கப்பட்ட கிருபையை உன்னை விட்டு எடுக்க மாட்டேன், உனக்கு எப்பவும் டோர் ஓப்பன், மேலேருந்து பொக்கிஷம் இறங்கிட்டே தான் இருக்கும். அல்லேலூயா. தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அந்த குடும்பத்தை செழிப்பாக்குவாராம். அதன் பிறகு தானியங்களை விளைவிப்பாராம். அப்படியே யோசித்து பாருங்கள். இன்றைக்கி நிறைய பேர் தூங்கும்போது ஆண்டவர் ஐயா விஷுவலைஸ் பண்ணி சொல்லிட்டார் இந்த வசனத்தை. அழகாக கொண்டு போய் பரலோக பைப்பில் கொண்டு கனெக்ட் பண்ணுங்கள், தேவ நதியில் கனெக்ட் பண்ணுங்கள். நாளை காலையிலேருந்து ஊற்றுற ஊற்றில் கடன்காரனுக்கு எல்லாம் கடனை அடைச்சி எல்லாம் கிளியர் பண்ணிடணும். ஆமென். பைபிளில் அப்படி தான் ஒரு நாள் பரலோகத்திலேருந்து ஊற்றுற மாதிரி ஒரு பானையில் இருக்கிற எண்ணெயை ஊற்றிக்கிட்டே இருந்தா. கடன்காரனுக்கு பயந்து வீட்டை மூடிட்டு இருந்த ஒருத்தி, எலிசாவின் காலங்களில் கடன்காரன் வந்து என்ன கேட்குறான், புருஷன் கடன் வாங்கிட்டு புருஷன் இறந்து போயிட்டார். அந்த பேசேஜ் வாசிச்சிருப்பீங்க, டைம் இல்லாதனால நான் எடுத்து வாசிக்கலை. புருஷன் கடனை வாங்கிட்டு செத்து போயிட்டார். இந்த சிச்சுவேஷனில் கடன் கொடுத்தவெல்லாம் நெருக்கடிக்கு வர்றான். அங்கே இருந்தது அவங்களுக்கு 2 பிள்ளைங்க, இந்த விதவை தாய். அப்போ இவ சொல்கிறா, எனக்கு ஒரு வருமானத்துக்கு வழி இல்லை, புருஷன் சம்பாரிச்சிட்டு வரதை வச்சு தான் நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம், இப்போவே நாங்கள் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறோம். அப்போ அவன் என்ன தெரியுமா சொன்னான், உங்ககிட்ட பணம் கொடுக்கறதுக்கு இல்லை, ஆனால் பணத்தை ஈடுகட்ட உங்ககிட்ட 2 பிள்ளைங்க இருக்குது, 2 பிள்ளைகளை கொடு, நம்ம கடனை சரி பண்ணிக்கலாம். எந்த தாய் புருஷன் பட்ட கடனுக்காக பிள்ளையை கொடுப்பா? உயிர் போனால் கூட கொடுக்க மாட்டான். என்னை கொன்னா கூட கொண்டுட்டு போய் என் பிள்ளையை தரமாட்டேன், அப்படி தான் தாய் நிற்பா. அப்போ தான் இவன் என்ன செய்கிறதுன்னு தெரில. எலிசா தீர்க்கதரிசியை தேடி போனான். இப்படி எனக்கு ஒரு பயங்கரமான இக்கட்டான நெருக்கடி, கடன்காரர்கள் நிமித்தம் நெருக்கடி, சாதாரண நெருக்கடி இல்லை, நாளைக்கு வந்தால் பணம் கொடுக்கலன்னா என் பிள்ளைங்களை 2 பேரையும் பிடிச்சிட்டு போயிடுவேன்னு சொல்லியிருக்கிறான், எப்படி இதை அனுமதிக்க முடியும்? அப்போ தீர்க்கதரிசி கேட்டார், உன் வீட்டில் என்னம்மா இருக்குது? அப்போ அவள் சொன்னா, ஒரு குடத்தில் கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்குது அப்படின்னா, ஒரே ஒரு குடத்தில் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது. அப்போ தீர்க்கதரிசி சொன்னார், நீ போ அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லா வீட்டில் உள்ள காலி பானை குடம் எல்லாம் வாங்கி வீட்டுக்குள்ளே வச்சுட்டு கதவை சாத்து அப்படின்னாரு. எதுக்கு கதவை சாத்த சொன்னார்? நீயும் உன் பிள்ளையும் போய் சேர்ந்து கதவை சாத்துங்க, கதவை சாத்தி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கன்னு சொல்கிறார். அவங்க பரலோகத்தை நோக்கி கூப்பிட்டுட்டு குடத்தில் இருக்கிற எண்ணெய் எடுத்து காலி குடத்தில் ஊற்ற ஆரம்பித்தாங்க. பாருங்க, பரலோகத்தின் நதி இந்த பானையில் கனெக்ட் பண்ணப்பட்டு அது ஊற்றிக்கிட்டே இருக்கு, எல்லா பானையும் நிரம்பிருச்சு, இப்பவும் வந்துக்கிட்டே இருக்கு. அப்போ தான் அந்த தாய் கேட்குறா பிள்ளைங்கள்ட்ட, எப்பா வேறு காலி குடமே இல்லையா? பசங்க சொல்கிறாங்க, ஊர்லேயே இல்லை, எல்லா காலி பானையும் நம்ம வீட்டில் தான் இருக்குது, எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு, இனி ஊர்லேயே காலி பானை இல்லை. அப்போ தான் அந்த ஊரல் நின்று போச்சு. தீர்க்கதரிசிட்ட போய் கேட்குறா, ஐயா இப்படி ஒரு அற்புதம் நடந்துச்சு, நான் உள்ளே போனேன், கதவை சாத்தினேன், ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டேன், ஆண்டவர் எனக்கு மதகுகளை திறந்து இதில் இருக்கிற அந்த எண்ணெயை ஊற்ற நிரம்பிக்கிட்டே இருந்து. அப்போ தான் அவர் சொன்னார், தீர்க்கதரிசி நீ போய் இந்த எண்ணெயை விற்று கடனை அடைத்து மீந்ததை கொண்டு பிள்ளையை போசி லைஃப் செட்டில் பண்ணி கொடுக்கிற ஆண்டவர். இதுக்கு மேலே நீ கடன் கூட வாங்கக்கூடாது, இந்த எண்ணெயை கொண்டு போய் விற்று அதில் கொஞ்சம் விற்றாலே உனக்கு கடன் சரியாக போயிடும், மீந்ததை கொண்டு. இன்னைக்கு பிறகு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், நீங்கள் மீதம் எடுக்கிற நாட்கள். ஒருவேளை சொந்தக்காரன் சொல்லியிருக்கலாம், நீ பிச்சை எடுக்கிறத பார்ப்ப, என் வீட்டு முன்னால் வந்து நீ கையேந்தி நிற்கிறத நான் பார்க்கலைன்னா என் பேரை மாற்றிக்கிறேன்னு சொல்லியிருக்கலாம். அவனை முதல்ல போய் பேரை மாற்ற சொல்லுங்கள். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லிட்டாரு, யார்கிட்டையும் கையேந்த விட மாட்டேன். ஆமேன். அன்றைக்கு தீர்க்கதரிசியுடைய மனைவி உலக மனுஷன்கிட்ட கையேந்தல, ஆண்டவரிடத்தில் கையேந்தினாள்.
அப்பொழுது பரலோகத்தின் மதகள் அவளுடைய பானையோட இணைக்கப்பட்டது. அவள் ஊத்த நிரம்பிட்டே இருந்துச்சு. அடுத்த நாள் காலையில் இவனுக்கு வந்தானுங்க, எப்படியாவது பிள்ளைகளை பிடிச்சிட்டு போயிடலான்னு வந்தாங்க. இந்தாப்பா உன் பணம் வச்சுக்கோ சாமி, ஆளை விடு, ஒரு கும்பிடு. இன்றைக்கி எல்லா கடனுக்கும் கும்பிடு போட்டுருனேன். அல்லேலூயா. இதுக்கு மேலே என் வீட்டு பக்கம் வந்துடாத, நீ வந்ததுலேருந்து என் நிம்மதி போச்சு, சந்தோஷம் போச்சு, வீட்டில் இருந்த எல்லாம் போச்சு, ஆரோக்கியம் போச்சு, பிபி வந்துச்சு, சுகர் வந்துச்சு, நீ கொடுத்த பிரச்சனை, நீ வேண்டாம், உன் கடனை வேண்டாம், ஆளை விடுப்போ. இன்றைக்கி ஆளை விடுவார், ஏன்னா ஆண்டவர் வந்துடுவார். ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு மீந்ததை கொண்டு உன் பிள்ளைகளை போஷி அப்படின்றார். மீந்ததை வச்சு அந்த பிள்ளைகளுடைய லைஃப்பை செட்டில் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு குறை இல்லாத அளவுக்கு அந்த பிள்ளைகளை அவள் வளர்த்து ஆளாக்கினாள். இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க, நீங்கள் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு முடிவு வரும். அல்லேலூயா. காலங்கள் மாறினாலும் சூழ்நிலை மாறினாலும் மாறாத எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆசையா உங்கள் பிள்ளைங்க ஆண்டவர் கட்டாயம் எனக்கு ஒரு வார்த்தை கொடுப்பார். அந்த ஒரு வார்த்தை இடிஞ்சு கிடக்கிற என் குடும்பத்தை கட்டுமே. அந்த ஒரு வார்த்தை கேள்விக்குறியா இருக்கிற என் பிள்ளைக்கு ஒரு விளக்கேற்றி வாழ்க்கையை விளக்கேற்றி வைக்குமே. நம்பிக்கையோட என் பிள்ளைங்க வந்திருக்காங்கப்பா. நம்பினவங்களை கைவிடாத தெய்வமே, என் பிள்ளைங்க உங்களை நோக்கி கூப்பிடுகிற வேளையில் இவ்வளவு நாளும் பொறுமையாயிருந்த ஆண்டவர், இதுக்கு மேலே நான் பொறுமையாக இருக்க மாட்டேன், உங்களுக்கு சீக்கிரத்தில் நியாயம் செய்வேன்னு சொன்னீங்களே. ஒரு பெரிய ஆறுதலின் வார்த்தை என் பிள்ளைகளுடைய இருதயத்தில் இப்பொழுது உற்சாகத்தை கொடுத்திருக்குப்பா. ஆறுதலின் வார்த்தையை வாயிலால் சொல்லுகிறவர் கரத்தினால நிறைவேற்றுவார் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோமே. இப்பொழுதும் உம்முடைய கரத்தினால நிறைவேற்றுகிற காலங்களுக்காக நேரங்களுக்காக உமக்கு நன்றி. உங்களை நோக்கி கூப்பிட்டா எந்த மனுஷங்கிட்டையும் நாங்கள் கையேந்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னீங்களப்பா. இன்னைக்கு வரைக்கும் உதவி கேட்டு அநேக இடங்களிலே என் பிள்ளைங்க கையேந்தி நின்று இருக்கலாம்ப்பா. சொந்த அண்ணங்கிட்ட கையேந்தி இருக்கலாம், அவமானப்பட்டிருக்கலாம், நண்பனிடத்தில் போய் கையேந்தி இருக்கலாம், அவமானப்பட்டிருக்கலாம், கூட வேலை செய்கிறவங்கள்ட்ட உதவி கேட்டிருக்கலாம், கையேந்தி போன என் பிள்ளைகளுக்கு அவமானம் வந்திருக்கலாம்ப்பா. இப்போ உங்க முன்னால கைகூப்பி நிற்கிற என் பிள்ளைகள் எந்த மனுஷங்கள்ட்ட நீ கையேந்த கூடாதபடிக்கு இயேசுவேன்னு என் பிள்ளைங்க இப்போ கூப்பிட போறாங்க. ஒரே ஒரு முறை இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு சொன்ன உடனடியாக பிச்சை எடுத்துட்டு இருந்த மனுஷனுக்கு முன்னால நின்ற ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கு முன்பாக நிற்க வேண்டும். அப்பா, என் பிள்ளைங்க எவ்வளவு நம்பிக்கையோடு கூப்பிட்டுருக்காங்கப்பா. தத்து ரூபமாக அன்றைக்கு பர்த்திமேயுக்கு முன்னால நின்று ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கு முன்னால நின்று உனக்கு என்ன வேணும் மகனேன்னு கேட்கிறாரு. காலங்கள் மாறினாலும் மாறாத ஆண்டவர், மறக்க முடியாத ஒரு பரிசு எல்லாருக்கும் கொடுத்து அனுப்புகிறேன். மனசில் இருக்கிற எல்லா அங்கலாய்ப்புகள், மனசில் இருக்கிற எல்லா கவலைகள் நீங்க சமாதானத்தோடு என் பிள்ளைகள் போகட்டும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகட்டும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்களாக. நித்திய மகிழ்ச்சியுடைய சிரசிலை வைத்து என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் பேராலே நிறைஞ்ச மனசில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். அற்புதங்களை செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி, ஃபோட்டோகிராஃபி, ட்ரோன் பைலட்டிங், ஸ்டுடியோ ரெக்கார்டிங், ஃபோட்டோஷாப், லைவ் ஸ்ட்ரீமிங், லைவ் வீடியோ மிக்சிங் அண்ட் லைவ் சவுண்ட் மிக்சிங் ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7824850999 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், எண்
340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ OMR ரோட் ஒக்கியம் துறைப்பாக்கம் சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454479999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.